எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கேன். ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நான் உனக்கு முன்னே போய் கோணலான பாதைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். இன்னைக்கு எது உங்க வாழ்க்கையில கோணலா இருக்குதோ, எது முடமா இருக்கிறதோ அதை எல்லாம் அவர் சரியாக மாற்றுகிறார். ஆமென். செவ்வையாக மாற்றுகிறார். ஆமென். இது யாருக்கு இந்த மாதிரி கோணலானது காரியங்கள் செவ்வையாக மாற்றுவார்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு. ஆமே. நீங்க அதுக்கு முன்பாக வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, கோரேஸ் என்ற ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவனுடைய வலது கையை பிடித்துதான் கர்த்தருடைய வசனம் வருகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணல் பாதையை செவ்வையாக்குவேன். இன்றைக்கு யார் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணல பாதையை செவ்வையாக்குவேன். அது மாத்திரமல்ல, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிப்பாரா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்திருக்கிற புதலிலும் உங்களுக்கு அவர் தருவாரா. ஆமே. எது மறைந்திருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறதோ அதை வெளியே கொண்டு வருவார். ஆமே. எது ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கொண்டு வருவேன் என்று வேதம் சொல்கிறது. எது ஒளித்திருக்கிறதோ அதை எல்லாம் ஆண்டு வெளிப்படையாய் உங்களுக்கு கண் முன்பாக வந்து நிப்பாட்டுவார். ஆமே. அந்த வசனத்தை விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறுங்க. கர்த்தர் எல்லா கோணலையும் சேவையாக மாற்றுகிறார். God bless you.